Now, we finished this. Then we did at Atsandila, Eco energy pathom. Eco energy order, send the sutrams, that came along with eco energy. Tasmin iti nirdishte purvasya, stane antaratamaha, anachicha, jalam jashi, sanyogantasya lopaha, alontyasya. கடைசியில ஒரு வார்த்திகமும் வந்தது. யன பிரதிஷேதோ வாச்சியம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் டன் இட். அண்ட் ஐ ஆல்சோ சென்ட் ஹவு டு ரைட் த சூத்ரம்ஸ் இன் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ ஐ டோல்ட் யூ டு ட்ரை மத்வரி with this Madhu plus Sudhi plus Upasya mare Madhu plus Ari. That will be Madhvari. So Madhvari, Dhatramshaha, Lakriti. These are like the same. See, Yanaha Pratishedo Vachyaha. So Madhvari, I told last class itself, I want everybody to try. Okay. Now we have finished until this sutra. இப்போ next sutram we are going to is Echo Ayavayavaha. Echo Ayavayavaha. Okay. That is, the sutram is Echoya Vayavaha. அப்படின்னா ஏச்சக அயவா யாவக. அப்ப என்ன? What does this say? What is the vritti of this? ஏச்சக Kramad, I, av, I, av, yete, syuhu, achi. அப்படின்னா என்ன? அப்போ ஏச்சக. What are the H letters? Come on, இருக்கிற வாழ்க்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. A, O, I, ouch. Yeah. So A, O, I, out. They are the H letters. இப்போ அந்த ஏச்சக, அப்போ ஏச்சக is what vibhakti? Prathama vibhakti. No. H is prathama vibhakti. Okay. H. ஏச்சக. Shashti. Correct. Shashti. இக்கஹ ஸ்தானே எண் அச்சி பரே. அது மாதிரி ஏச்சக கிரமாத். கிரமாத்னா வரிசையாக. ஓகே. கிரமாத். I. Please, after answering, can you please mute anybody? Yeah. I, av, I, av, yete, syuhu, achi. அப்படின்னா என்ன? அச்சி பரே. இப்போ ஒரு ஏச் லெட்டர் வந்து if it is followed by achi, அச் தான் அச்சி. அச்சி பரே என்னவா மாறும்? கிரமாத். கிரமாத்னா in the order. I, av, I, av, yete, syuhu. எங்க இதெல்லாம் அயவா யாவக. அதான் I, av, I, av. Okay, that is இத்தரேத்தர துவந்துவ சமாசக. ஓகே, இத்தரேத்தர துவந்துவ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச பரதஸ்ச சத்ருக்னஸ்ச. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாகா. அது மாதிரி தான் இது. ஓகே, அதுதான் அவ ஏச்சோ அயவா யா வஹ. வஹ இஸ் plural. Now, இப்ப இது எதுல இருந்து? சம்ஹிதாயாம். இது an அதிகார சூத்திரம். அதிகாரம் எதுல இருக்கு? சம்ஹிதாங்கிற அதிகாரத்துல. சம்ஹிதாயாம்ல தான் இது வரும். ஏச்சக அயவாயவாக அச்சி சம்ஹிதாயாம். ஓகே. In a samhita, in a sandhi, H letters, when they are followed by an ach letter. Achna, any ach. Ach is all the swaraksharams. என்ன வரும் அதோடு? கிரமாத், in order.
ஐ அவ் ஆய் ஆவ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ அதுக்கு பின்னாடியே சரி கிரமாத்னு சொல்லியிருக்கா. உடனே they have to give us one sutram to justify it. That sutram which justifies a vidhi is called a paribhasha sutram. இப்ப ஏச்சோ அயவாயவக is a vidhi sutram. ஆனா யதா சங்கியம் அனுதேச சமானாம், உடனே பாணினி பின்னாடியே அது அந்த சூத்திரத்தை கொண்டு வர. எப்படி கொண்டு வர? யதா சங்கியம் அனுதேச சமானாம் அப்படின்னா சங்கியம் யதா சங்கியம் அனுதேச சமானாம். இப்ப எப்படி இருக்கோ அதே படிதான் வரும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி எண்ணு இக்கோ எனச்சியில எண்ணு நம்ம என்ன சொன்னோம்? ஸ்தானே அந்தரத்தமான்னு சொன்னோம். அந்த ஸ்தானம் என்ன, எதுக்கு எந்த ஸ்தானமோ அதுதான் வரும். ஓகே, எதுக்கு எந்த ஸ்தானமோ அதுதான் வரும். அதனால அங்க ஸ்தானே அந்தரத்தமா சொன்னோம். இங்க என்ன சொல்றாரு அவர்? யதா சங்கியம் அனுதேச சமாம் நாம். அப்போ சமசம்பந்தி விதியர் விதி விதி விதிஹி யதா சங்கியம் வரும். சமசம்பந்தி அதாவது விருத்தி அப்படி கொடுத்திருக்கார். விதிஹி யதா சங்கியம் ஸ்யாத் அப்படின்னா என்ன? சமசமா சம்பந்தினா it has got connection between the two. Okay, சமான சங்கியா சம்பந்தः, அதான் சமசம்பந்தः. The connection between the same numbers or sanya is called சமசம்பந்தः. அதனாலதான் இவர் சமசம்பந்தி விதி ஹி யதா சங்கியம். யதா சங்கியம், சங்கியம் அப்படின்னா என்ன? யதா சங்கியம்னா அந்த நம்பர், அது எதுபடி? சங்கியம் இஸ் a number here. ஓகே, ஸோ சமானாம் சமானமா இருக்கும். ஸோ இப்ப எப்படி நம்ம மீனிங் எடுத்துக்கணும்? அனுதேச சமானம். எனி ரூல்ஸ் அனுதேசனா என்னது? டூ குரூப்ஸ். இப்ப பாருங்க, டூ குரூப்ஸ் ஹேவ் டூ மெம்பர்ஸ். இப்ப ஏச்ல ஏ ஓ ஐ ஔ இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கு? ஐ ஔ ஆய் ஆவ்னு இருக்கு. ஓகே, அப்ப இங்க நம்பர் 4 இருக்கு, இங்க நம்பர் 4 இருக்கு. இந்த 4க்கும் இந்த 4க்கும் யதா சங்கியம் அனுதேச சமானாம். சோ என்ன ஆகும்? வாட் எவர் ஃபாலோஸ், இப்ப இது 1 will correspond with the other one, 2 will correspond with 2, 3 will correspond with 3 and 4 will correspond with 4. சமானாம். புரியுறதா இப்போ? Anybody who cannot understand what is it? புரியல மேடம், அது எப்படி சொன்னாரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேமா, அதாவதுமா இப்ப யதா சங்கியம் அனுதேச சமானாம். இப்ப சூத்திரம் என்ன சொல்றது? ஏச்சோ அயவா யாவக. ஓகே, அப்ப நான் அந்த இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு you all have a book I can write and show. Do you have a book with you? புக் இருக்கு மேடம். சரி, okay. You have a book, then I don't need to share, I can write and show you. I'll show you what is how you should understand this yatha sankyam anudesha samanam. Okay, 1 minute. I think I've stopped sharing. Yeah, so yatha sankyam anudesha samanam eppadi number, how are we going to do it? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஏச்சக ஐ ஔ ஆய் ஆவ் இல்லையா? அதான் அயவா யாவா.
இப்ப ஏச்ல எனக்கு ஏச்சஹால என்ன இருக்கு? ஏ ஓ ஐ ஔ. So here there are 4. இது 1 2 3 4. இங்க வந்து 1 2 3 4. புரியுதா காஞ்சனா மேடம்? கிளியரா இருக்கு மாத்தா, கிளியர். 1 2 3 4 இங்க ஏஓ ஐ ஔ ஏச். இங்க அயவா யாவா ஹ அயவா யாவா யா வஹ. So ஐ ஔ ஆய் ஆவ ஆவ். So அவ என்ன சொல்றா? யதா சங்கியம் அனுதேச சமானாம்ங்கிறா. அப்ப ரெண்டு இடத்துலயே சம்பந்தம். இங்க அனுதேசம் அனுதேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நம்ம சூத்திரத்துல என்ன சொல்லி இருக்கு? அனுதேசம் அப்படின்னா ஃபாலோ. ஃபாலோ என்னத்தை ஃபாலோ பண்ணணும்? யதா சங்கியம் சமானாம். யதா சங்கியம்னா என்ன? இங்க ஒண்ணுனா இங்க ஒண்ணு. சோ ஏக்கு வந்து ஐ வரும், ஓக்கு வந்து என்ன வரும்? ஔ வரும். ஐக்கு வந்து என்ன வரும்? ஆய் வரும். இப்ப அவுக்கு வந்து ஆவ் வரும். புரியுதாமா காஞ்சனா மேம்? are you clear? Are you there? காஞ்சனா மேடம், are you there? Okay. So இதுதான் the சூத்திரமோடு அர்த்தம். This is a paribhasha sutra. When you have a book in your hand, all of you, please, whenever I say it's a vidhi sutram, write vidhi. பரிபாஷானா ரைட் பரிபாஷா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது என்ன சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஹரி ஓகே. இப்ப இந்த ஹரி பிளஸ் ஏ நான் எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலி இட் இஸ் அ ராங் எக்ஸாம்பிள். விஷ்ணு பிளஸ் ஏ. ஓகே. இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுறதுன்னா, இந்த ஹரி வந்து வில் பிகாஸ் தேர் இஸ் அ சூத்திரம், இட் வில் கெட் ஹரே. ஓகே, இட் வில் டேக் குணா. இப்ப நான் ஹரே ஹரே பிளஸ் ஏ. இப்போ வாட் இஸ் ஹரே பிளஸ் ஏ? இப்போ instead of A, because here A has come, here it is A and it is followed by H. What does H-O ayava ayava sutram say? H-ha ஒரு H லெட்டருக்கு பின்னாடி ஒரு H வந்ததுன்னா அது கிரமாத் ஐ ஔ ஆய் ஆ வரும். ஸோ இப்போ ஹரேங்கிறதுல எப்படி இருக்கு? ஹ விட்டுருவோம், ரேஃபா and A is there. So this A plus A, here is a is a vowel, swaraksharam. So what will happen to this A? It will become I. So ha, ra, I. Yena, ha, refa plus I. So harai plus A. So ha, ra, ye. So சதுர்த்தி விபக்தி ஆஃப் ஹரி சப்தம். இப்ப சொல்லுங்க, யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க. Yes, anybody who has not understood this, can I go forward? So ஹரி ஹரி will become, அது வந்து நம்ம சுபந்தம் படிக்கும் பொழுதுதான் ஹரி எப்படி ஹரேன்னு மாறிட்டுன்னு தெரியும் நமக்கு. பிகாஸ் தட் இஸ் நேருங்கித்தின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரப்படி தான் மாறும். அதுல குணம் வந்துடும். அப்போ அது ஹரி பிளஸ் ஏங்கிறது தான் சதுர்த்தி விபக்தியில நம்மளுக்கு ஹர ஏ ஏ வரும்ல. நம்ம சுஜஸ் அமௌஷஸ் டாபியாம் பிஸ் ஞேபியாம் பியஸ். ஸோ ஞே இஸ் ஃபார் சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். ஸோ ஞேல வந்து அக்காரா வில் கோ அவே, லஷக்கு அத்தத்தி தேல ஏ மட்டும்தான் இருக்கும்.
So Hare plus Ye. So Hare Ye. Anybody has any doubt in this? Can I go forward? Okay. ஓகே மாதா. Kanchana madam, உங்களுக்கு புரிஞ்சுதா? Is she not there? She only asked for the doubt. Am I audible? கேக்குறது ஜி. இருக்காங்க மாத்தா ம். இருக்காங்க. ஜி ஒரே ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க. இல்ல ஏச்சோ வாயாவாகல ஏச்சக கரெக்ட். இதுல வந்து அச்சு ஃபாலோ பண்றதுன்னு இதுல இப்போ ஈகோ என்ன அச்சினாக்கா அதுல அச்சி ஃபாலோஸ்னு தெரியுது. இதுல எதை வச்சு தெரியுது ஜி அச்சி ஃபாலோ ஆகுது? குட் கொஸ்டின். நான் எப்போதுமே முதல் நாள் படிக்கும் போதே என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் சொல்லியிருக்கோம், நம்ம சூத்திரஸ்ய சூத்ரானந்தரம் முன்னாடி அனுவர்த்தயாமக. ஞாபகம் இருக்கா? ஆமா ஜி. முதல்ல ஒரு படிச்சோம். ஆமா. என்ன படிச்சோம் அது? வாட் இஸ் தி சூத்திரம் நம்பர் ஆஃப் ஏச்சோ அயவாயவாக? 6 or 8? 6178. Okay. One minute, ma. I thought of opening this, but yeah. Rajeshwari madam, can you see now? தெரியுது ஜி. ஸ்கிரீன் தெரியுது. So what is the sutram? The sutram. இப்போ 6.1.78 is the sutram of ஏச்சோய வாயாவக. இப்போ ஏச்சக ஷஷ்டி ஏகவச்சனம், ஐ அவ் ஆய் ஆவக பிரதமா பகுவச்சனம். ஓகே. இப்போ பிரதமா வந்து தான் ஆதேஷா நம்ம படிச்சிருக்கோம், ஷஷ்டி வந்து தான் ஸ்தானேன்னு படிச்சிருக்கோம். இப்போ அனுவிருத்தி எடுத்துக்கிறா முந்தின சூத்திரத்துல. புரியுதா? இப்போ முந்தின சூத்திரம் பாருங்க, 6177. இக்கஹ என் அச்சி. கரெக்டா? நம்ம நேத்திக்கு படிச்சோம்ல, இக்கோ அச்சி. அதுல அச்சி இருக்கு இல்லையா? அந்த அச்சி அதிகாரம் வந்து சம்மிதாயா. இப்ப 6177 is this சூத்திரம், 6178 is ஏச்சோ அயவாயவா. இப்ப அதுல இருந்து அச்சிய வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அனுவிருத்தியா. ஓகே ஓகே ஓகே. அதிகாரம் is samhitayam only. So the anuvritti sahitam sutram என்னது? ஏச்சக அச்சி ஐ ஔ ஆய் ஆவக. கரெக்ட்டா? ஓகே ஓகே ஓகே. புரியுது. புரியுதா? புரியுது. thank you ஜி. thank you. சோ இதுதான் இந்த சூத்திரம் வந்து இதுதான் வரும். யதா சங்கியம் அனுதேச சமானம் is 1310. இப்போ யதா சங்கியம் அனுதேச சமானம். ஓகே. இப்போ எப்படி வருது? இது பரிபாஷா சூத்திரம். பாருங்க, இங்க போட்டேன்னா பரிபாஷா சூத்திரம். சோ எத்திர द्वयोः गणयोः मध्ये कस्यचन सम्बन्धस्य विधानं क्रियते तत्र तयोः संख्या समाना अस्ति चेत् सः सम्बन्धः तयोः सदस्येषु यथा संख्यं विधीयते. ஸோ 2 குரூப் இருக்கு. இப்போ நம்ம 2 குரூப் நான் போட்டு காமிச்சேன். ஏச்சக இல்லை ஏச் ஒரு குரூப்பு, அயாவாயாவக ஒரு குரூப்பு. ஸோ இந்த இதோட இதை யதா சங்கியம் அனுதேச சமானா, அவ்வளோதான். ஸோ அதுதான் வருது அந்த இடத்துல. ஓகே. எனிபடி ஹேஸ் டவுட் இன் திஸ்?
Can we go to the next sutram? ஓகே யாருக்கா டவுட் இருக்காமா இதுல? ஓகே. ஸோ இதுல வந்து இப்ப நம்ம இதே மாதிரி விஷ்ணவே. ஓகே. Are you able to see the screen? எஸ் மாதா. ஸோ எப்படி நம்மளுக்கு ஹரே பிளஸ் ஏ பிகம்ஸ் ஹரையே. இப்போ ஏ நம்ம என்ன பார்த்தோம்? ஏ ஏஓ ஐ ஔ ஐ ஔ ஆய் ஆவ். Okay. So hare plus ye becomes haraye. The same way, the Chaturthi Vibhakti of Vishnu, the Vishnu அப்படிங்கிற அந்த இதுவும் it will become Vishnu only because the Chaturthi Vibhakti has ye, that is நேர் நித்திங்கிற சூத்திரத்தினால அதுவும் குணம் எடுத்துக்கும். ஸோ விஷ்ணு so this is O is there, so it will become Vishnave. ஞாபகம் இருக்கா? நம்மளோட சூத்திரம்லாம் ஞாபகம் இருக்கா? எப்படி பண்ணினோம்? முன்னாடி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? ஏச்ச அயவாய அயாதி சந்தி ஏச்சோ அயவாயாவக சந்தி யாந்தா வாந்தா தேச சந்தி, இப்படி சம்ஸ்கிருத பாரதியில நம்ம எல்லா பேர்லயும் இதை படிச்சிருக்கோம். I hope everyone remembers the sandhis. ஆமா மாதா, ஆமா. So விஷ்ணவே. அடுத்தது இப்போ ஐயில வருவோம். ஐயில வந்து நீ. இப்போ நம்ம இது பார்த்துருக்கோம். இப்போ நீ பிளஸ் நூல், இந்த பிரத்யேகம் எடுத்துப்போம். இப்போ நீ பிளஸ் நூல், அப்போ நூலில் என்ன வரும்? என்ன ரிமைனிங் இருக்கும்? கமான் everybody, we have done derivatives. Null, what is the content of null pratyaya? Come on, answer. ஊல மாதா. யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுங்க. மறந்து போயிட்டேடா. ஊ மாதா. ஃபர்ஸ்ட் நுள்ளுங்கிற இல்ல, இன்னு வந்து லட்சத்துவ தத்தியில போயிடும். இன்னு வந்து அந்த 4வது ரூல்ல போயிடும். இல்லு வந்து எந்த ரூல்ல போகுமா பார்வதி மேடம்? லசத்த தத்தி இதுல ஹலந்தியர்ல போயிடும். 1.3. சாரி, அதனால தப்பா சொன்னேன். அலந்தர்ல போகும். கரெக்ட், அலந்தர்ல போகும். அப்புறம் நகாரா எதுல போகும்? அது எனக்கு அந்த இது நகாரத்துக்கு ஒரு ரூல் இருக்கு. ரூல் பேர் நாவல், ஆனா நகாரம் போயிடும். சுட்டு சுட்டுல போகும். ஆமா, சுட்டுல போகும். கரெக்ட். அந்த பேர் நாவல்ல, ஆனா இன்னும் போகுங்கிறது நாவல் வந்தது எனக்கு. So what is will be who will be there? அதான் சொன்னேன். சொன்னேன் நான். அந்த இன்ட்ரோட நாவல். Okay, that is the content. ஆமா, அக்கா வரும். Who will become what? அக்கா. Yes. அக்கா. Okay. இப்போ இந்த நு வந்ததுனால இங்க நீ வந்து என்னவா மாறும்? நித்து நித்து ரெண்டும் வந்தா என்ன ஆகும்? ஈகாரம். What it will happen to me? விருத்தி ஆகும் மாதா. Yes. விருத்தி ஆகும்னா என்னவாகும்? விருத்தி. விருத்தினா என்னவா? ஓ ஆயிடும். என்னமா? ஓ ஆகலையா?
நை நையா நை ஈதா. நை ஈயோட விருத்தி வந்து ஐ ஐ தான். ஐ ஆகும் ஐ. ஐ ஆகும் கரெக்ட். So nai plus akka. See, so many steps here. ஆமா அப்பதான் அது நான் கரெக்ட். Nai plus akka. So இங்க nakara plus I. ஐ பிளஸ் வந்ததுனால ஆவாயிடும் கரெக்ட். So here this I ஆயக்கா will become I. Okay. ஆய். Okay. So now nai plus akka will become nayaka. Yes. Bring back what we have learned in derivatives. It's not easy to do sutrams. We have to derive and we have to bring what has to come in. சும்மா நம்ம வந்து பிரவேஷா பரிச்சயா சிக்ஷா கோவிதாலாம் படிக்கும் பொழுது நம்ம டீச்சரே நம்மளுக்கு வந்து நை பிளஸ் அக்கா அப்படின்னு கொடுத்துருவாங்க. கரெக்டா? அப்போ நம்ம ஏச்சோ அயவா அந்த யாந்தா வாந்தா தேச சந்தியை வச்சுண்டு நை பிளஸ் அக்கா ஐ வில் பிகம் ஐ. ஸோ நாயக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நவ் வி ஆர் கோயிங் டு அஷ்டாத்தியாயி we are learning லகு சித்தாந்த கௌமுதி. So how we are getting this nai plus akkangrada we should know. And fortunately we have all learned derivatives. கரெக்டா? டெரிவேட்டிவ்ஸ் படிக்கலைன்னா கண்டிப்பா இது நமக்கு தெரியாது. நுல் பிரத்யா தெரியாது. நம்ம எல்லாரும் டெரிவேட்டிவ்ஸ் படிச்சிருக்கோம். So we have to see how it has to come. Anybody has doubt in this, ask me. I will teach you again. No doubt? Okay, I'll go further. So now for A we saw Hare plus A is Haraye. Then Au we saw Vishnu plus A is Vishnave. Then we saw Ni plus Nul Pratyaya. Now, the same thing we are going to see again. இதே தான் பார்க்க போறோம். Somebody else say Nul. என்னெல்லாம் what is the content? ஊ கண்டென்ட் ஜி. ஊ பிளஸ் ஊ. பூ வந்து என்னவா ஓகே. இப்ப எதெல்லாம் இத்து இங்க கலந்தியத்துல லக்காரா போயிடும். சுட்டூர்ல நக்காரா போயிடும். சோ பூ பிளஸ் ஊ. அடுத்த ஸ்டெப் ப்ளூ பிளஸ் அடுத்த ஸ்டெப் அக்கா போடணும். ஊக்கு பதிலா அக்கா. சரி. பூ வந்து என்னவா மாறும்? அது விருத்தி ஆகணுங்கும் போது பௌ. பூ வந்து விருத்தி ஆகணும். சோ இட் வில் பி பௌ. பௌவு பிளஸ் அக்கா. சோ அந்த பௌவுக்கு என்ன வந்து வரும்? அவு வந்து ஔஸ்தானே ஆவ் ஆவ் ஆவ். சோ பக்காரா ஔஸ்தானே ஔஸ்தானே ஆவ் வரும் கிரமாது. சோ அவு பிளஸ் அக்க பாவக பாவக. கரெக்டா? ஓகே ஜி. புரியுதா எல்லாருக்கும்? புரியுது. புரியுது மாதா. So when ach is followed by nit, nit வந்ததுன்னா விருத்தி வரும். So nit, அந்த நித்து வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்ப நித்து வந்தானா விருத்தி பண்ணணும். பண்ணாம நம்மளுக்கு இது கிடைக்காது. பூ இஸ் அ தாத்து வித் பூஞ்ச் பாவனே, 9th கணா தாத்து. So it says to purify. So pavaka is null is always in the kartrupadam, right? So nayaka is a leader. Nayakaha அப்படின்னு பிரதமா விபக்தி ஏகவச்சனம். So like that, pavaka is the purifier. Okay, pavaka. So is everybody clear in this? யாருக்கா டவுட் இருக்காமா? Okay. I cannot see how many of you have joined, but I just want to know if anybody has doubt, please ask before I go further. So we have
ஏச்சு ஏச்சக ஏச்சக அச்சி அச்சி பரே அப்போ அப்புறம் அச்சி ஏச்சக அச்சி this is in 6th. Okay, 6-1. This is 7-1. Then ayavayavaha. Means 1-3. Okay, 1-3. So here it is the sthane, shashti sthane yoga. This is here tasminiti nirdishte purvasya saptami நம்ம படிச்சோம். இங்க பகுவச்சனம் வருது. இதுதான் ஆதேச, ஏன்னா இது பிரதமா விபக்தியா வருது. இதை வச்சுதான் நம்ம சூத்திரம் பண்ணியிருக்கோம். So the same thing everywhere, wherever we go. Okay, so now வேற அடுத்த what is the next சூத்திரம்மா? வாந்தோ வாந்தோ ஈ ஈ பிரத்யயே. பிரத்யயே. வாந்தோ ஈ பிரத்யயே, இந்த ஒரு சூத்திரம் மாத்திரம் முடிச்சுக்கணும். ஏன்னா it is with the இது with it comes with the HR அயவாயவக, அதனால வாந்தோ ஈ பிரத்யயே. இப்போ இது 6.1.79. ஓகே, வாந்தோ தோனா நம்மளுக்கே தெரியும். வாந்தோ வாந்தக. ஓகே, ஈ பிரத்யயே. Now வாந்தக அப்படின்னு சொன்னா வாந்தக ஈ is 7-1 and pratyaya is also 7-1. Okay, va antaha, va ante yasya saha, vaantaha bahuvrihi. எங்க வந்து வாந்தக ஓகே இருக்கோ அங்க பின்னாடி ஈ பின்னாடி தஸ்மினித்தி நிர்திஷ்டே பூர்வஸ்ய அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பின்னாடி அச்சி பரேன்னு சொல்லுவோம் இல்லையா, பரே ஈ பரே ஈ பிரத்யயே பரே, ஈ பரே இல்லை ஈ பிரத்யயே பரே. ஸோ இஃப் தேர் ஆர் இன் ஏச்சால வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வாந்த வா அந்தக அந்த வந்ததுன்னா வா அந்த எந்த லெட்டர்ஸ்க்கு வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுவச்சனமாமா அக்கா? வாந்தங்கிறது எந்த லெட்டருக்கு வரும்? ஓ ஔ. வெரி குட். ஓகார ஔகார. ஓகார ஔகார வந்தானா நம்மளுக்கு என்ன வரும்? அதோட ரிசல்ட் அவ்வு ஆவு. ஔ. இப்போ இது ரெண்டும் வா அந்த இல்லையா, புரியுதாமா? அஸ்து மாத்தா புரியுது. சோ வக்காரம் எண்டுல இருக்கிறது தான் வாந்த. வக்காரம் எதுக்கு வரும்? ஓக்கும் அவுக்கும் தான் வரும் ஏச்சோ அயவாயாவால. அதோடு கனெக்டிங் சூத்திரம் தான் இது. சோ அதனால இப்போ வந்து இப்போ இந்த ஏச்சகல வந்து இப்போ நம்ம ஓவு அவ்வோ வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி, அதாவது அவ்வு ஆவு வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஈ பிரத்யயா ஈ பிரத்யயே அப்படின்னா ஏல ஆரம்பிக்கிற பிரத்ய வந்தது. இப்ப நம்ம எத்து இருக்குல்ல, எத்து பிரத்ய எம்முன்னு ஒரு பிரத்யா இருக்கு, எத்துன்னு ஒரு பிரத்யா இருக்கு. இப்ப நம்மளுக்கு நெத்து கூட ஒரு பிரத்யா இருக்கு. அதுலயும் நம்மளுக்கு யா மட்டும்தான் அவசிஷியத்தே. தகாரா ஹலந்தியம் இத்தி சூத்திரேன கச்சதி, நகாரா அப்படி சுட்டு இத்தி சூத்திரேன கச்சதி. தகாரா யகாரா ஏவ அவசிஷியத்தை, யகாரா மட்டும்தான் நிற்கும். கரெக்டா? சோ யாங்கிற பிரத்யா எங்க இருக்கோ அவ்வுக்கோ ஆவுக்கோ பின்னாடி, ஓகே, அப்போ அந்த இடத்துல வா அந்தே இது பிரத்யா, அதுல வந்து பிரத்ய பரே அவு ஆவு ஏதோஹோ ஸ்தஹ. ஓகே, இப்போ இந்த அவ்வு ஆவு ஓ அவு when யா இஸ் பிகினிங், ஏன் அதை வந்து சொல்றா?
ஆல்ரெடி ஓ அவ்வுக்கு நம்ம வந்து அவ்வு ஆவுதானே போட்டிருக்கோம். அப்ப எதுக்காக இந்த சூத்திரம்? கமான் டெல் மீ சம்படி. இந்த வாந்தகங்கிறதுக்காக ஸ்பெசிஃபை பண்றதுக்கா மாதா? இல்ல அச்சி பரே கமான் யா எஸ் அச்சி ஆ யா இஸ் நாட் கரெக்ட். வரஹ. யா யா Is இஸ் நாட் அச் இல்லையாமா? ஓகே ஓகே. கரெக்டா? முதல் சூத்திரம் யா என்ன யா சொல்லுது? ஆமா, யால அச்சு வராது. கரெக்ட். யா இஸ் ஹல் அக்ஷரம். ஆனா அந்த யகாரா ஒரு ஹல் அக்ஷரமா இருந்தாலும் அது எப்போ வந்து அது பிரத்யா வரணும். சும்மா நீங்க பின்னாடி யா வந்திருக்குன்னு நீங்க போட முடியாது. அது ஒரு பிரத்யேல இருக்கிற யாவா இருந்ததுன்னா அப்போ அது எப்போ அது வந்து ஃபாலோ பண்ணிட்டுனா அப்போ வந்து நமக்கு என்ன வரும்? அவ்வு ஆவு வரும். எக்காரம் பின்னாடி இருந்ததுன்னா அவ்வா வரும். ஓகே. இப்போ ஓ அண்ட் அவு. இப்ப இது மெயினா எதுக்குன்னா இந்த கோங்கிற சப்தம். இப்போ நம்ம வந்து கோ கோ வந்து ஓகாரம் இருக்கு. ஓகே. இப்போ கோ இப்ப கோங்கிற ஒரு சப்தம் இருக்கு. இப்ப how we are going to say this? இப்ப இப்ப கோ is followed by யகாராதி பிரத்யயா. இப்ப யகாராதி பிரத்யயா. ஏன்னா எத்து போட்டாலுமே நம்மளுக்கு என்ன வரும்? தக்காரா will go away. So what will remain? Go plus ய. இப்ப இந்த யா பின்னாடி வந்ததுன்னா பிரத்யோடைய இந்த ஓகாரம் will become அவ்வு. So ககாரா பிளஸ் ஓகாரா பிளஸ் ய. இந்த ஓகாரா will become அவ்வு. So கவ் கவ்ய. நம்ம கவ்யம் சொல்றோம்லமா, பஞ்சகவ்யம் சொல்றோம் இல்லையா? ஆமா மாதா. பஞ்சகவ்யம்ங்கிற வேர்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஓகே. ஐ திங்க் எல்லாரும் என்ன மூடு? ஹாலிடே மூட்ல இருக்கேன். ஓகே. சோ அந்த கவ்யங்கிற வேர்டு நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னா கோலேந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் பஞ்சகவ்யம். கரெக்டா? சோ கவ்ய அப்படின்னா கோஹோ விகாரக, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் go. What is all vikara? It changes. The product which is got from the cow changes. அதுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? ஓகே. ஸோ அதனாலதான் கோ பிளஸ் எத்து பிரத்யே வரும் பொழுது இந்த இடத்துல தக்காரா லோபமாயி ஓகாரம் பின்னாடி பிரத்யா இருக்கிறதுனால யாந்தோ வாந்தோ இ பிரத்யே யகாரா பிரத்ய வரும்பொழுது அந்த ஓகாரத்தோட இடத்துல அவ்வு வரும். ஓகே. So கவ்ய. So this is for okara. This is an example. Then we have to see the same example for aukara. Okay. இப்ப நம்ம நவ்வுனா என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் நவ். ஓகே. நவ்வுனா போட். நவ்வுனா இட்ஸ் a boat. Okay. Mahodaya, I will be away for a few minutes, madam. Yeah, sure, sir. Sorry. Yeah. So நவ்வு வந்து போட். இப்ப அதோட ஒரு எத்து பிரத்யே நம்ம ஆட் பண்றோம். ஸோ இப்ப இந்த தக்காரா போயிடும். நவ்வு பிளஸ் ய. ஸோ நவ் வில் பி நகாரா பிளஸ் அவுகாரா பிளஸ் ய. ஸோ இந்த அவு வில் பிகம் வாட்? பிகாஸ் இந்த ய இஸ் அ பிரத்யய. ஸோ வாட் இஸ் த சூத்திரம்? வாந்தோ இ பிரத்யே. ஒவ்வொரு தடவையும் நம்ம சூத்திரத்தை சொல்லிட்டு பண்ணணும். வாந்தோ இ பிரத்யே என்ன ஆகுது? ஓகாரஸ்ய ஸ்தானே அவ்வு ஆவு ஆதேசः. औकारस्य स्थाने आव आदेशः. அப்போ நகார நாவ் பிளஸ் ஆவு பிளஸ் ய. ஓகே. நாவ்ய.
Navyana, navya, navyam jalam. That which is crossed by a boat. Navyam taryam. Navyam taryam அப்படின்னா that which is crossed by a boat. Navyam jalam, that which is crossed by water. அந்த மாதிரி நாவியம் அப்படின்னா boat. Now that is just crossed by boat is nava. Nava, that which is crossed by nava taryam, நாவியம் அப்படின்னுட்டு that comes in the திருத்தியா விபக்தி. அது இப்ப புரிஞ்சுக்க வேண்டாம். அது இங்க நாவியங்கிற சப்தம் எப்படி வருது, நவ்வுங்கிறதோட எத்துங்கிற பிரத்தியை ஆட் பண்ணும்பொழுது இந்த யக்காரா இருக்கு. ஸோ அவு வாந்தோ இ பிரத்யே அப்படிங்கிற சூத்திரத்தால the au will change into av. So now plus ya will be navya. புரியுதாமா? புரியுது. தெரிஞ்சது பார்த்தா. ஓகே. இதுலயே இன்னும் ஒரே ஒண்ணு மட்டும் இருக்கு, யூதி, கௌ யூதி அப்படின்னு சொல்லலாம். இந்த வித் திஸ் வாந்தோ இ பிரத்யோல இது எப்படின்னா யூத்தி, அதாவது அத்வ பரிமாணேச்ச அப்படின்னு இருக்கு. அதாவது அத்வ பரிமாணேச்ச அப்படின்னா ஃபார் மெஷரிங். இப்போ இந்த கோ வச்சே ஓகே வந்துட்டேன் ஒரு நிமிஷம். யூத்தினா இட் இஸ் அ மெஷர். அந்த காலத்துல எல்லாம் எப்படி இது பண்ணுவோம், தட் இஸ் சம் 7.3 கிலோமீட்டர்ஸா சம்திங் வில் கம். யூத்திங்கிறது அந்த ரோடு, அந்த பரிமாணம், அந்த ரோட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதான் அத்வ பரிமாணம் அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் அதை பார்க்கறது. யூத்தி அப்படிங்கிற சப்தத்துக்கும் யூத்தி அப்படிங்கிற சப்தமும் யூஸ் பண்றா கோவோட. ஓகே, கோவோட யூத்திங்கிற சப்தம் யூஸ் பண்ணினாலும் தட் இஸ் அ வார்த்திகம். வார்த்திகம் என்ன சொல்றதுன்னா கோர் யூத்தவ் சந்தஸ் உபசங்கியானாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க யூத்திங்கிற வேர்டை வேதத்துல தான் யூஸ் பண்றா. இப்ப நம்ம டெய்லி நம்ம விவகாரமா நம்ம வியாவகாரிக சம்ஸ்கிருதம், தட் இஸ் வாட் வி யூஸ் டெய்லி இன் அவர் பாஷா, தட் வி ஆர் நாட் யூசிங் யூத்தி. சந்தஸ் வேத காலத்துல யூஸ் பண்ணியிருக்கா. அதனாலதான் இது அந்த சூத்திரத்துல ஒரு வாச்சியமா வருது. எப்படி வருது வாச்சியம்னா வார்த்திகம். எப்படின்னா கோர் யூத்தோ சந்தஸ் உபசங்கியானாம். அப்போ கோஹோ யூத்தவ், அப்போ கோவோடு அதை யூத்தவ். அப்போ அந்த யூத்திங்கிறது என்னன்னா இந்த இடத்துல யூத்தி சப்தம் பரே, இங்கேயும் அவ்வு ஆதேசக வரும். அப்போ இங்க கோ ஒன்னு வில் பிகம் ஓகார, கவ் கோ ஓ பிளஸ் யூடி. இந்த ஓ வில் பிகம் ஔ. எத்து பிரத்யே வந்தது அது முதல்ல சூத்திரத்துல சொல்லிட்டார். வாந்தோ இ பிரத்யே, யா பிரத்யா வந்ததுன்னா கோ சப்தத்துக்கு அப்புறமா ஓக்கு அப்புறமா அவுக்கு அப்புறமா நீ அவு போடு, அவ்வு ஆவு போடு. சோ அதை வச்சுதான் நம்ம கோ பண்ணினோம், நவ் பண்ணினோம். இப்ப இன்னொரு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்திகம் என்ன சொல்லிட்டாருன்னா கௌர் யூத்தக சந்தஸ் உபசங்கியானாம். இது ஒரு வார்த்திகம். அதாவது யூத்திங்கிறது வந்தாலும் அது பிரத்யா கிடையாது. யூத்திங்கிறது பிரத்யம் கிடையாது. ஓகே, ஆனாலும் அந்த யூத்திங்கிறது சந்தஸ் வேதங்கள்ல உபயோகப்படுத்தினது. அதுக்கு நீ ஓகாரத்தோட இடத்துல அவ்வு போற்று. அப்போ கவ்யூதி. புரியுதாமா இது? சோ கோ சப்தம் ஓகாரம். அதாவது யூத்தி ஸ்பெஷல், அது வந்தா எடுத்துக்கணும் அவ்வளவுதான். யூத்தி வந்தா நீ அது கண்டிப்பா போடணும் அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டார். அவர் ஒரு வார்த்திகம் போட்டுட்டார். எப்படி நமக்கு எண்ணு பிரதிஷேதே என வாச்சிய அப்படின்னு போட்டாரோ, எண்ணுல மட்டும் நீ அலோ சயோகாந்தஸ்ய லோப பண்ணாதே அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி யூத்தி சப்தம் வந்தானா அது பிரத்யா இல்லைனாலும் நீ அதுக்கு அவ்வுதான் போடணும். புரியுதா? அதாவது it is another measurement of distance which was used in the Veda kalam.
Okay. புரிஞ்சது மாதா. So, anybody has doubt in this sutrams? What we did today? We have done very few sutrams. We have done very less. அப்படி சொல்லணும்னா sutrams வந்து we have done only. Okay. Am I audible? Yes, மாதா. Yes, மாதா. கேட்கறது. Okay. So, we have done echo ayavayavaha echah sthane achi pare I av adeshah syuhu. Okay. அப்புறம் அதோட ரிலேட்டிவா என்ன சொன்னோம்? யதா சங்கியம் அனுதேச சமானம். அப்போ கிரமாத் ஆகச்சதி, இதை சொல்றதுக்காக தான் அது. அடுத்தது என்ன சொன்னோம்? வாந்தோ இ பிரத்யே. அச்சி பரேன்னு முன்னாடி சொன்னதுனால இங்க அடுத்த சூத்திரம் என்ன சொல்றது? வாந்தக இத்துக்தே ஓகார ஔகாரஸ்ய ஆவ் இதி ஸ்தானே யதா ய பிரத்யய தஸ்ய அனந்தரம் பவதி தர்ஹி ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ இதி ஆதேஷः பவதி. Okay, ஔ becomes the adesha. So go plus yat will become gavya. Now plus yat will become navya. This we saw. Then there is one vartikam which says parimanam, regarding the parimanam, adva parimanam, he says. So அது எதுல வரும்? போர் யூத்தி. ஸோ யூத்தி, அப்ப யூத்திங்கிற வேர்டு வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? அதுக்கு நீ ஓகாரஸ்ய ஸ்தானே அவ்விதி ஆதேசः ஏவ பவதி. யா பிரத்யய நாஸ்தி. ஓகே, பிரத்யய, இட் இஸ் நாட் அ பிரத்யயா. किन्तु अस्माकं पाणिनीय व्याकरणम् अनुसृत्य को इति शब्दस्य यूति अनन्तरं भवति चेत् ओकारस्य स्थाने अव् इति आदेशः भवति. So go plus yuti becomes gavyuti. Okay, that is adva parimanah, margasya parimanah, measurement of the road was done in the times of Vedas. Okay. I hope everybody is understood here.